நான் சொல்லல. மத்திய அரசு உடனே 1000 கோடி ரூபாய்க்கு அவசர கால நிவாரணமா கொடுத்திருக்காங்க. ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு என்று ஒரு சுயசார்பான மாநிலம் கிடையாதா? இது எல்லாத்தையும் நாங்க வந்து 30-20 சென்டிமீட்டர் சொன்னா நாங்க 20 சென்டிமீட்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். 21 சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தெரியாது. அது வானிலை அறிக்கை மேல. அதே மாதிரி நாங்க வந்து மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்க செய்வோம், இல்லைன்னா எங்களுக்கு அப்புறம் எதுக்குங்க மாநில அரசு? நாங்க தான் சொல்லுவேங்க, ஏன்னா நான் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான். அதனால அதுல எல்லாம் நான் சொல்றேன், எந்த வித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பாஜகவோட செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது, நான் மக்களோட செய்தி தொடர்பாளர். நீங்க பேரிடர் பகுதியை பாத்துட்டீங்க, எல்லாமே பெரிய அளவுல பாதிப்பு உண்டாயிருக்கு. இதை நீங்க யார்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? அதாவது உதயநிதி சொல்ற மாதிரி எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு நான் பேச மாட்டேன். நான் யார்கிட்ட எப்படி சொல்லுவோமோ அப்படி சொல்லுவேன். நான் அப்படி சொல்லி மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஏரல்ல பாத்தீங்கன்னா பெரிய பேரிடர் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மற்ற இடங்கள்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில இடங்கள்ல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பால் பவுடர் இல்ல. ஏரல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க நிவாரண பொருளை கேட்கிறோம், ஆனா அங்க வந்து கவுன்சிலர் ஸ்கூல் மூலமா மக்கள் பிரதிநிதி மூலமா கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க கட்சிக்காரங்க மூலமா அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப என் கூட வாங்க, அவங்க கட்சிக்காரர்கள் வீட்டை திறக்கிற எல்லா நிவாரண பொருளும் அங்க இருக்குன்னு யார் சொல்றாங்க? பொதுமக்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. ஆக இதே மாதிரி பாராபட்சமாக நீங்க நடந்திருக்கிறீங்க. இல்ல சேகர் பாபுக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்தது? நான் என் ஊரு பாதிக்கப்பட்டிருக்குது, நான் வரேன். சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். அவருக்கு இப்போ ஏன் பதறாருன்னு நான் கேட்கிறேன். ஏன் பதறாங்க? இப்போ செய்தி தொடர்பாளர் நான் மக்களோட செய்தி தொடர்பாளர் தாங்க, மக்களோட தொடர்புடையவர் தான், செய்தி தொடர்பாளர் தான். அதனால நீங்க ஒண்ணு பதற்றப்படவே வேண்டாம், ஒரு பிரச்சனை இல்லாம இப்ப ஏன் என்ன தோக்கடிக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஓட்டு தேர்தலை தவிர வேற எதையும் யோசனை பண்ண தெரியாதா? ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப துயரமா பாதிப்பு நீங்க தெரிவிக்கிறீங்க. இந்த தேசிய பேரிடர் அறிக்கை என்ன சிக்கல் இருக்கு? அதாவது சிக்கல் நீங்க பாத்துட்டீங்க, நேரடியா பாத்துட்டீங்க. தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதை அறிவிக்க முடியாது. பாதிச்சாச்சு, அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி கிடையாது, பேரிடர் அறிவிப்பு வந்ததுன்னா எங்களுக்கு நிறைய சலுகைகள் வரதுனா வாய்ப்பு இருக்கு. கூடுதல் நிதி, முதல்ல நிதி, நிறைய விஷயங்கள் வரும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால மட்டும் கூடுதல் நிதி இல்ல, எவ்வளவு நிதி தேவையோ மத்திய குழு சொல்லணும், அதை கொடுக்க போறோம். அறிவிப்பு ஒண்ணு நீங்க அறிவிக்கணும், இல்லைன்னா நிதி தரணும். இதையே பேசிட்டு இருக்கீங்களே, நேரடியா என்ன முன்னேற்பாடு செஞ்சீங்க நான் கேட்கிறேன். சென்னையில 4000 கோடி வச்சு என்ன செஞ்சீங்க? எல்லா இடத்திலும் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு மேடம். திருநெல்வேலி தூத்துக்குடியில கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு, எல்லா ரோடும் எந்த அளவு இருக்குன்னு நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். கால்வாயில நீங்க வந்து என்ன அளவுக்கு கட்டிருக்கீங்க நான் பாத்துட்டு வந்தேன். 12 கோடி, அப்புறம் 10 கோடி என்ன மாதிரி இருந்து உடஞ்சு கிடக்குது. அது நிதி கொடுத்தா நீங்க இப்படிதான் செய்வீங்க. நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாற்றுறதுக்கு எதுக்கு நிதி வேணும்? முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும்? நிதி கொடுத்தாதான் முதலமைச்சர் வருவாரா? இங்க 1 மணி நேரம் தான் வந்திருக்கிறாரு, நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். அதுக்கு நிதி வேணுமா? இல்ல மேடம், அது ஒரு பேரிடர் காலம். முதலமைச்சர் வந்தாருன்னா ஆபீஸ் அந்த மெஷினரிஸ் எல்லாம் பின்னாடியே போயிடும். சிஎம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணல. பொதுமக்கள் சொல்றாங்களே, ஏரல்ல சொன்னாங்க, எம்பிரி பேர்ல சொன்னாங்க, ஆழ்வார் திருநெல்வேலியில சொன்னாங்க, சரி அறிவிச்சிருந்தா ஏன் மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? எதுக்கு அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்கு? அளவுக்கு அதிகமான நீங்க வந்து அதுக்கு எதிர்பார்த்து இருக்கணும். சென்னையில அது அளவுக்கு அதிகமா வந்ததா இல்லையா? என்ன முன்னேற்பாடு நான் கேட்கிறேன். சரிங்க, சரி மழை வருதுன்னு சொல்லியாச்சுல. முதலமைச்சர் 18ஆம் தேதி மக்கள் எல்லோரும் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களோடு முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கணுமா? விளம்பரம் தேர்தலுக்காக கோயம்புத்தூர்ல ஒரு அரசாங்கம் இருக்கணுமா? ஒன்று. 2வது, முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லி போகணுமா, தூத்துக்குடி வந்திருக்கணுமா? பிரதம அமைச்சர் எனக்கு 10:30 மணிக்கு தேதிக்கு நேரம் கொடுத்தாரு அப்படின்னா 6 மணிக்கு மேல கூட நீங்க போய் சேரலாமே. நீங்க வந்து அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க வந்து எல்லாரோட நீங்க நிதிஷ்குமார் வச்சு இன்னொன்னு எனக்கு வந்து யோசனை செஞ்சு எல்லா தலைவரும் ஒருத்தர் தான் உட்கார்ந்து அண்ணன் ஸ்டாலின் மட்டும் என் டிஆர் பாலோட சேர்த்து உட்கார்ந்துட்டாரு. இந்த நேரம் ஒரே இன்னைக்கு வரை சரி பார்க்க முடியல. ஸ்ரீவைகுண்டம் உங்களுடைய ஒன்றிய அரசு இன்னைக்கு வர கனெக்டிவிட்டியே இல்லை. ட்ரெயின் மூவ் ஆகல சார், ட்ரெயின் மூவ் ஆகல. அது நமக்கு வந்து அந்த அதிகாரிகள் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஒரு நம்ம டிக்டாக்ல விவாதம் பண்ணா பட்டிமன்றம் நான் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மத்திய அரசு ரயில் அமைச்சிச்சா சீக்கிரம் முதலமைச்சர் இங்க யாரு அனுப்புனாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா மக்கள் பாதிக்கப்பட்டார்களா? உண்மை உண்மை பாதிக்கப்பட்டாங்க. அதனால உடனே முதலமைச்சர் வந்திருக்கலாம். ஆமா ஏன் வரல? ஒரு மணி நேரம் திருநெல்வேலிக்கு வந்தாரா? அதான் எவ்வளவு நேரம் இருந்தாரு? செய்தியாளர் இல்ல எவ்வளவு நேரம் இருந்தாரு? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு மணி நேரங்களை முதலமைச்சர் இங்க மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் 2 மாநிலம் 2 மாவட்டம் முதலமைச்சர் செலவழித்த நேரம் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. உயர் அதிகாரிகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கே 4 ஐஏஎஸ் அதிகாரி தேவையில்லையா? இல்ல மேடம், அவர் வந்தாருன்னா மெஷினரிஸ் அவர் பின்னாடியே அலையும் மேடம். அது நான் பார்த்தேன். முதலமைச்சர் வந்தாலும் ஒண்ணுதான், உதயநிதி வந்தாலும் ஒண்ணுதான்.